அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் கத்திரிக்காவை 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா பொரிய விடுங்க. வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக வரணும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.